ஐயா நாங்க இயேசுவை ஆராதிக்கிறோம். அப்படியா? அல்லேலூயா. சபையில் இருக்கிற நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லாவிட்டால் நான் உங்களுக்கு போதுமான ஆவிக்குரிய உணவை கொடுக்கவில்லை என்று அர்த்தம். ஆகையினால இந்த 4 கூட்டத்தை முதலாவது காண்பிக்கிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 4வது அதிகாரம். எல்லா வசனத்தையும் காண்பிப்பதற்கு எனக்கு நேரமில்லை, ஆனால் வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரே, நன்றாய் கவனிங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, அதாவது என்ன அர்த்தம்? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு எகிப்தின் வாழ்க்கையை விட்டு கானான் கொண்டு வரப்பட்ட கானானின் ஆசீர்வாதங்களை ருசித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு, தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால், அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை, பொய் ஆணையிட்டு, பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, பொய் சொல்லி, கொலை செய்து, கொலை செய்து, திருடி, திருடி, விபச்சாரம் பண்ணி, விபச்சாரம் பண்ணி, மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேர்கிறது. பழிகளோட இரத்த பழிகள் சேர்கிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும். இது நிமித்தம் தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட, அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட, மிருக ஜீவன்களும், மிருக ஜீவன்களும், ஆகாயத்து பறவைகளும், ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும், தொய்ந்து போகும், கடலின் மச்சங்களும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். லிசன், கடற்கரை ஓரத்தில் இருக்கிறீங்க, கடல் தொழில் பண்றவங்க ஏராளமா இருக்கிறீங்க இந்த கூட்டத்திலையும் கூட. கொஞ்சம் கவனிச்சு பாருங்கயா. கடல்ல மச்சங்கள்லாம் மாறிக்கொண்டு போயிட்டா நீ மீன் பிடிச்சு ஒரு பிரயோஜனம் இருக்காது. சீ ஃபுட் எல்லாம் மூடிட வேண்டியிருக்கும். ஹலோ லிசன், இதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரணத்தை பாருங்கள், வாசிக்கலாம். ஆகிலும் ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும். என்ன ஜனம், ஜனம் கொலை செய்து, பொய்யானையிடுது, விபச்சாரம் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. இது தேவனுடைய ஜனம். திருடுது, கொள்ளையடிக்குது, சின்னமனை போட்டு மிதிக்குது. இது சபைக்குள்ளே நடக்கிற காரியம். இது சபையின் மக்கள், தேசத்துல குடியிருக்கிற தேவ மக்களுடைய நிலைமை. இதுல என்ன ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமாய் போச்சுது. ஆண்டவருக்கு என்னையா வருத்தமாய் போச்சுது, வாசிக்கலாம். ஆகிலும் ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும், ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும், ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள், உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். அப்படி ஏதாவது நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஆண்டவருடைய வழிகளை குறித்தும் பேசி கடிந்து கொண்டால் உடனே சண்டை போடுறதுக்கு போயிடுவான். What pathetic condition of the church. சபையினுடைய நிலைமை என்ன, ஜனங்களுடைய நிலைமை என்ன? எல்லாம் கடிந்து பேசக்கூடாது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லக்கூடாது, நீதியின் மார்க்கத்தை காண்பிக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு பகைஞர்கள் ஆகி விடுவார்கள், வழக்காட போய் விடுவார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ பகலிலே இடறி விடுவாய். இப்ப என்னது என்னது வந்துச்சு? ஆவிக்குரிய குருட்டாட்டம். பகல்லையே உனக்கு பார்க்க தெரியாதுப்பா, இரவிலே உன்னோடு கூட தீர்க்கதரிசியும் இடறி விடுவான். ஏன்னா அவன் தானே உனக்கு தூபம் போட்டு உனக்கு சமாதானம் 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 பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கான, அவனும் சேர்ந்து விழுவான். ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. உன் குருட்டாட்டத்தை பார்க்க மாட்டாயா? கடிந்து கொள்ளுதலை உன்னுடைய இதயம் ஏற்கவில்லையே, கடிந்து கொள்ளுதலை உன்னுடைய தலை அல்லல் தட்டுகிறதே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி. அல்லேலூயா. அது எனக்கு எண்ணெய் போல் இருக்கும் என்று சொன்ன காலம் போய். அவன் யாரா என்ன கேட்கறதுக்கு? கயிறு கட்டினோட பெரிய ஆள் ஆயிட்டானா? கயிறு கட்டினோட பெரிய ஆள் ஆயிட்டானா? பாஸ்டர்னு சொன்ன பெரிய ஆள் ஆயிட்டானா? ஊழியக்காரன் சொன்ன பெரிய ஆள் ஆயிட்டானா? மிஷனரினா என்ன வேணாலும் பேசுவாரா? பேசுவையா? என் தேவன் சொல்லுகிறதை சொல்லி கடிந்து கொண்டு தானாவேன். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கடிந்து கொண்டு போதிக்கிறவன் தேவனுக்கு பிரியமான பாக்கியவான். தேவ ஜனமே, ஜனத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள். ஜனத்தினுடைய குருட்டாட்டத்தின் நிமித்தம் பாவத்திலே வாழ்கிறார்கள், அக்கிரமத்திலே குடியிருக்கிறார்கள்,
அதுவே அனுதின வாழ்க்கையாக மாற்றி விட்டார்கள். ஆனால் கடிந்து கொள்ளுதலையோ விரும்புவதில்லை. அல்லல் தட்டுகிறது. அதற்காக ஆசாரியனோட வழக்காடவும் ஆரம்பித்து விட்டார்கள். வீட்டிலே போய் மீதமுள்ள வசனங்களை பார்த்து கொள்ளுங்கள். This was the condition of the people. இதுக்கு காரணம் யாரு? அதையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. இதுக்கு காரணம் யாரு? அதையும் காட்டி கொடுக்கிறேன். திருப்புங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம். 42வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள், வாசிக்கலாம். 18வது 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். செவிடரே கேளுங்கள், செவிடரே கேளுங்கள். குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? ஐயோ, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? தேவஜனமே, தேவனுடைய அங்கலாய்ப்பை கொஞ்சம் கேட்டு பார்க்கிறீர்களா? தேவனுடைய அங்கலாய்ப்பை கொஞ்சம் கேட்டு பார்க்கிறீர்களா? என் தேவஜனமே, முதலாவது ஜனத்தின் குருட்டாட்டத்தை உங்களுக்கு காண்பித்தேன். தங்களை கடிந்து கொள்ளவோ கோபப்படவோ கூடாதபடி தங்களை வைத்திருக்கிற ஒரு பிள்ளையை காண்பித்தேன். 3 நாட்களுக்கு முன்னதாக ஒரு தகப்பன் என்னை பார்க்க வந்தார். அவர் சொன்னார், பிரதர், என் மகன் இன்ஜினியரிங் படிக்கிறான். நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில. அவனை கொஞ்சம் கண்டிப்பா தான் வளர்த்தேன். ஆனா இப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வர்றதும் போது என்னடா வர்ற, ஏன்டா இவ்வளவு லேட்டா வரணும்னு கேட்டா அடிச்சிருவான் போலது பிரதர். நான் பேசுறதே நிறுத்திட்டேன். தேவஜனமே, பிள்ளையை கண்டிக்க முடியவில்லை. சமீபத்தில் ஒரு தாயும் தகப்பனும் ஜபிக்க வந்தார்கள். அவர்கள் ஓ என்று அழுதார்கள். ஐயா ஜபிங்கள் ஐயா என்று கத்தினார்கள். நான் என்ன என்று கேட்டேன். எங்க மகா, எங்க ஒரே ஒரு பிள்ளை, நல்லா படிக்க வச்சேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், என் மார்பில போட்டு தூங்க வச்ச பிள்ளையா. ஆனா ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது அவ புஸ்தகம் ஒண்ணு விழுந்துட்டு, அதுக்குள்ள இருந்த ஒரு போட்டோ விழுந்துட்டு. அது ஒரு பையனுடைய போட்டோ. எங்க தெருவுக்கு அடுத்த தெருவில் இருக்கிற அந்த பையனை குறித்து தெருவே கேவலமா பேசும். அவனுடைய நடவடிக்கைகளை யாருமே அங்கீகரிக்க முடியாதது. அந்த போட்டோ விழுந்துட்டு நான் உடனே போய், என்னமா இவன் போட்டோ உன் பசத்துல வந்திருக்குன்னு சொன்னா, அவன் அப்படி மறைச்சு பார்த்தா, அவனை தான் நான் கெட்ட போறேன் தெரியாதா என்றாள். எனக்கு தலையே சுத்திட்டு, உலகமே சுத்திட்டு, அவனால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று அவளுக்கு சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை. இறுதியாக இப்படி விட்டு விட்டா பிள்ளை கெட்டு போயிடுவாள் என்று மனைவி சொன்னதுனால நானும் மனைவி உட்கார்ந்து, டேய் இனி நீ காலேஜ் போனதெல்லாம் போதுன்னு சொன்னோம். அடுத்த நாளே மருந்து குடிச்சுட்டா. ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போனதுனால குடல் எல்லாம் ஓட்ட விழுந்துட்டு பிழைச்சிருக்கா. ஆனா எழுந்து உட்கார முடியாது. ஜெபம் பண்ணுங்க பிரதர். அவளை கண்டிக்கவும் முடியலையே. ஒரே ஒரு நாள் தான் கண்டிச்ச வாழ்க்கையிலேயே. 19 வருஷத்துல நான் கண்டிச்சதே இல்ல. அவளுக்கு 20 வயசு ஆகுது. ஒரு நாள் தான் கண்டிச்சேன். மருந்து குடிச்சு குடல்ல ஓட்ட விழுந்துட்டு பிரதர் டியூபா மாட்டி இருக்கு. ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத உலகத்தில் இருக்கிற நீயும் நானும் இன்றைக்கு கவனமாக வாழ வேண்டியவர்கள். ஜனங்கள் அல்லல் தட்டுகிறார்கள், கடிந்து கொள்ளுதலை விரும்புவதில்லை, மனம் செலுத்து போகிறார்கள். ஐயா, மனம் செலுத்து போகிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவருடைய ஆதங்கத்தை பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? வசிக்கலாம் மறுபடியும் அந்த வசனங்களை. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? தாசனை அல்லாமல் நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரணம் என்ன? நான் தான் அனுப்பினேன், அவன் என்னுடைய தாசன் தான், நான் தான் நியமித்தேன் என்று நினைத்து தான் நியமித்தேன். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? அடுத்த நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். Oh, that
That is the truth. அநேக காரியங்களை கண்டும் காணாத மாதிரி இருக்கிற ஒண்ணு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆவிக்குரிய குருட்டாட்டம் பிடித்திருக்கிறது. ஒரு பெரிய தலைவன், ஆவிக்குரிய தலைவன் மாறல்ல விழுந்து போனான். அதனுடைய அனைத்து காரியத்தையும் இன்னொருவர் மூலமாக இன்னொரு பெரிய ஆவிக்குரிய தலைவர் கேள்விப்பட்டார். அவர் என்னிடத்தில் வந்து கேட்டார், இந்த தலைவன் உளுந்து போனான் என்று சொல்லி பல நிருபணங்களை காட்டினாரே, அது உண்மையா என்று கேட்டார். நான் தலை கவிழ்ந்து நின்று ஆம் என்று சொன்னேன். அப்பொழுது நான் அவரை பார்த்து கேட்டேன், அவர் உங்களுடைய சீடன் அல்லவா, நீங்கள் கொஞ்சம் கண்டிக்க கூடாது என்று சொன்னது. அவர் என்ன சொன்னார், தம்பி இதெல்லாம் நாங்க செய்ய முடியாதப்பா, எதுக்குப்பா எங்க நீங்க ஃபெல்லோஷிப் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். I asked the same question. You have a big pastors fellowship. பெரிய ஐக்கியம், ஊழியர் ஐக்கியம். ஒருவன் விழுந்து போய் கிடக்கிறான், அதுவும் விபச்சாரத்தில் விழுந்து போய் கிடக்கிறான். அவனை குறித்த நிறுவனங்கள் உங்கள் கையில இருக்கும்போது, அவன் வேறு எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாயிருந்தாலும் வேறு எந்த சபையை சேர்ந்தவனாயிருந்தாலும் உங்களால கண்டிக்க முடியாதா என்று கேட்டபோது, அதற்கு நாங்கள் கூடவில்லை, ஏதோ ஐக்கியம் கொள்வதற்கு கூடுகிறோம் என்று அந்த பெரிய தலைவர், முதுமை நிறைந்தவர் சொன்னபோது, அன்றைக்கு ராத்திரியிலே தேவ சமூகத்திலே கரங்களை நீட்டி நின்று நான் வடித்த கண்ணீரையின் தேவனும் பரலோகம் மாத்திரவரியும். தேவஜனமே, ஆண்டவர் ஏன் குருடன் என்கிறார்? அனுப்பப்பட்ட தாசர்களை ஏன் குருடன் என்கிறார்? நீ கண்டும் கவனியாமல் போகிறாயே. உன்னையும் தாசன் என்று அழைப்பான் என்றால், இந்த தேசத்தில் நடக்கிற அவலங்களை பார்த்துவிட்டு நீ காணாமல் நான் பாடு என் குடும்பம் பாடு என்று நின்றால், உன்னையும் ஆண்டவன் அந்தகன் என்று தான் அழைப்பார். மறந்து விடாதீர்கள். என்னுடைய வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும் அது உங்களுடைய காயத்தை கட்டுவதற்காகவே, உங்களுக்கு காட்டி கொடுப்பதற்காகவே, உங்களுடைய சீலை பிதைக்குவதற்காகவே, உங்களுக்கு குணமாக்கி நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே. ஏனென்றால் அந்த ஆண்டவர் என்ன சொன்னார்? அதே அதிகாரத்தின் முந்தின வசனங்களை பாருங்கள். ஆண்டவரை காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்பொழுது ஆலோசனை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் பார்க்கலாம். அதே 42வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிங்கள். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிலைமையில் அந்தகராக ஊழியக்காரர்கள் இருந்த போதிலும் குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாஷைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், கோணலை செவ்வையுமாக்குவேன், கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர்களை கைவிடாதிருப்பேன். I will not leave them. ஐயா, இதுதான் ஐயா என்னுடைய ஆண்டவர், இதுதான் ஐயா அவருடைய தக்கம், இதுதான் ஐயா அவருடைய ஆதங்கம். நீ கண்டும் காணாத குருடனாயிருக்கிறாய். நீ அநியாயத்தை பார்த்தும் சொல்ல முடியவில்லை உன்னால். ஆனாலும் 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 நன்றை கவனிங்கள். ஆகையினால் தான் நான் தனியா உட்கார்ந்து பாடுகிற ஒரு பாடல், என்னையும் நேசிக்க என்னிடத்திலும் அன்பு கூற என்னையா கண்டீர், என்னையா கண்டீர். எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே. பின்ன என் நேசித்து என்ன என் பொன்னாதா கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. இவ்வித